தம்பி என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல தெரியுமா? நான் பண்ண தப்புக்கு என்ன பழி வாங்குறாராம். நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனாலும் அவரு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீயும் சேர்ந்துதானே மகாபலிபுர விஷயத்துல தப்பு பண்ணிருக்க. அந்த தப்புக்கு தண்டனையா என் கூட பேசாதன்னு சொல்லிட்டாரு. உங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுறது சிரிக்கிறது எல்லாம் சும்மா நடிப்புதான் மாமா. இதெல்லாம் நான் யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? அத்தை கிட்ட ஷேர் பண்ண அவங்களால தாங்கிக்க முடியுமா? அதான் நான் என் அம்மா கிட்ட சொன்னேன். தப்புதான் மாமா, எனக்கு வேற வழியே தெரியல. சாரி மாமா, நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கேன்ல. வெரி சாரி மாமா. வசுந்தரா, கண்ணத்தோட கண்ணை தொடச்சுக்கோன்னு சொல்றேன்ல. இங்க பாரு வசுந்தரா, கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணும்னு சொன்னதே நான் எப்படி இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லுவேன்? நான் கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. எங்க அத்தை எனக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னப்போ நீ தான் இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். நான் எப்படி மாமா சொல்லுவேன்? அப்ப இந்த விஷயத்த வேற யார் சொல்லியிருப்பா? தெரியல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். உனக்கு அண்ணன் ஆதி எப்படியோ அதே மாதிரி தான் நானும். என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையா என்கிட்ட சொல்லு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ அது எல்லாத்தையும் சமாளிச்சு உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை நான் சரி பண்ணி வைப்பேன். உன் மன கஷ்டம் இந்த விஷயத்தை நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்ட, பரவாயில்ல விடு. ஆனா அது அத்தை காதுக்கு போய் அவங்க கிட்ட இருந்து என் காதுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி மற்றவங்க காதுக்கு போயிடக்கூடாதுல்ல. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. கார்த்திக் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருந்தானோ அதே அன்போட அவன் திரும்பவும் இருப்பான். அது என்னுடைய பொறுப்பு. என்ன நீ நம்புறல்ல? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? இந்த வீட்ல இருக்கிற எல்லார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன, இனிமே இதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது, கண் கலங்க கூடாது, புரியுதா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, சந்தோஷமா சரின்னு சொல்லு. சரி மாமா. சரி, நீ ரூமுக்கு போ, கார்த்தியை பார்த்து நான் பேசிடுறேன். சரி மாமா. ஃபைல்ல மென்ஷன் பண்ணிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பேட்ச் ஆயிடுச்சாப்பா? ஓகே சார். அதுக்கப்புறம் இது வாங்க சார். நீங்க எடுத்துட்டு போங்க. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. இல்ல இருக்கட்டும். அண்ணா என்னண்ணே நீங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. ஓகேண்ணே. சொல்லுங்கண்ணே. இப்பதான் நான் வசுந்தராவை பார்த்து பேசிட்டு வரேன். உனக்கும் அவளுக்கும் ஏதோ இல்ல கார்த்தி, உன் பர்சனல் விஷயத்தை தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்காக விட உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், நம்ம அம்மா அப்பாவை பாரு, வாழ்ந்து அவங்கள மாதிரி சந்தோஷமா அன்னோன்யமா வாழணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆமாண்ணே. புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு தண்டனை கொடுக்குற பேர்ல எப்படி உன்னால இப்படி ஒதுக்கி வைக்க முடியுது? அதுவும் நீ இப்படி பண்ணணும்னு நினைச்சா சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியலடா. எப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்கிற? ஆனா அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க தெரியுமாண்ணே? அதுக்காக அவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பியா? கார்த்தி, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குடா. நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணவன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா அது நம்மளால தாங்கிக்க முடியுமாடா? அண்ணே, நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே கோவப்படுவீங்கண்ணே. அந்த மாலிபுர விஷயம் தானே சொல்ற? அதான் நீங்க ஏற்கனவே தெரியுமே. அண்ணே, அதுல உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குண்ணே. இதுக்கு வசு உடந்தையா இருந்திருக்கா. அவங்க அம்மாவோட சேர்ந்து அவ்வளவு பிளான் பண்ணியிருக்கானே. இந்த விஷயமும் எனக்கு ஏற்கனவே தெரியும் கார்த்தி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் வசுந்தராவை தனியாக கூப்பிட்டு அவளை கண்டிச்சேன். அவளும் நான் பண்ணது தப்புதான் மாமா, தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்கிட்ட மன்னிப்பும் கேட்டா. டேய், இதெல்லாம் அவ எதுக்குடா பண்ணா? உங்களை வச்சிருக்க லவ் நல்லதாண்டா. நீ கிடைக்கணுன்றதுக்காக எது வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருந்தாடா. அவதான் மன்னிப்பு கேட்டால, அதையும் மீறி நீ புரிஞ்சுக்க மாதிரி என்னடா அர்த்தம்? அவளுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு அப்படி நம்ம என்னதான் யோகியம்? நாம தப்பு பண்ணல,
உங்க கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தில இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கோம். அது தப்பு இல்லையா? நமக்கு யாராவது தண்டனை கொடுப்பாங்க? தப்பு கார்த்தி, நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படி வளர்க்கலடா. ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்திட்டு எப்படா நீ நிம்மதியா வாழ்ந்துட முடியும்? வேணாம் கார்த்தி, தப்பு பண்ணாத. நீ பண்ற தப்பு நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். சொன்னா கேளு, வேணாம். நடந்த வரைக்கும் எல்லாம் தப்புதான்னு அவகிட்ட சொல்லி நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு. இதுக்கு மேல நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், உன்னை ஒதுக்கி வைப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்காத. என்னடா நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ எதுவும் பதில் பேசாம நிக்கிற? இல்லண்ணே, அது வந்து... ஓ, அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறது உன் மண்டையில ஏறவே இல்லையா? அது இல்லண்ணே. சரிடா, அப்ப அவ பண்ண தப்புக்காக நான் வேணா உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறவா? என்னன்னு நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, நான் சொன்ன நீ கேட்பறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன். நீ வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி தெரியலையே. என்னென்ன நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேன். நானு நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். வெரி குட். பழசு எல்லாத்தையும் மறந்துரு. நடந்தது இது மனசுல வச்சுக்காத. வசுந்தரோட சந்தோஷமா இரு. சரியா? சரி, இப்ப வேலையை பாரு. வரேன் கார்த்தி, ஒரு நிமிஷம். அண்ணே, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன கேக்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்தை நான் வசுந்தரகிட்ட பேசுறப்போ யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னேன். அவகிட்ட கேட்டப்போ அவளும் யார்கிட்டயும் சொல்லன்னு சொன்னா. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம அத்தை சொன்னாங்க. முதல்ல அவங்க சொன்னப்போ நான் நம்பல. அப்புறம் வசுகிட்ட போய் கேட்குறப்ப அவன் ஆமான்னு சொன்னான். அதை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? அத்தை தான் சொன்னாங்க. சரி, நீ இப்போ வேலையை பாரு. சரிண்ணா. ஓ, ரெண்டு பக்கமும் போட்டு கொடுத்து கேம் ஆடுறீங்களா அத்தை? இருங்க, உங்களை பார்த்துக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் வெளியே சொல்லாதன்னு சொல்லியும் கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கேவலம் நடந்துக்கிறாங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாது. அம்மா, கருப்பட்டி காஃபியை விட கல்கண்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயோ, தமிழ் கால் பண்றானே. இப்ப பேசினா மாட்டிப்போமே. கட் பண்ணிடுவோம். அந்த போன் எடுத்து தொலைக்க வேண்டியது தானே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஓ, ஏன் ஃபோனை கட் பண்றீங்களா? பார்த்துக்கிறேன், இருங்க. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ, இந்த பையன் நம்மளை போட்டு கொடுக்காம விட மாட்டான் போல இருக்கே. கீதா, என்னது இது? அந்த போன் அட்டெண்ட் பண்ண. பண்றேம்மா, பண்றேன். என் ஃபோனை கட் பண்றாங்கன்னா அப்ப தப்பு இவங்க மேலதான் இருக்கு. விட மாட்டேன், பாத்துடுறேன். யார் அது போன்ல? அந்த பையதாம்மா. யாரு? தமிழா? ஐயோ, இல்லம்மா, இது அவன் இல்ல. இது வேற யாரு? அது வந்து என் புருஷன்தாம்மா. அவரையா இப்படி மரியாதை இல்லாம பேசுற? அட, அந்த ஆளுக்கெல்லாம் என்னமா மரியாதை? பாத்தீங்களா எப்படி விடாம அடிச்சுட்டு இருக்காருன்னு? 24 மணி நேரமும் பொண்டாட்டி பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னா எப்படிமா? பாத்தீங்கல்ல, கெட்ட மனுஷமா அந்த ஆளு. நான் போனை ஆஃப் பண்ணி போட்டுறேன். The number you are trying to reach is currently switched off. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா விட்டுருவேனா? விட மாட்டேன். ஐயோ, ஏய் கீதா, ஏன் ஓடுகிற? ஏன் நான் ஏதாவது தொத்ததா உன்ன? வேண்டுதல். ஐயோ, ஏய், எங்க ஒளிஞ்சுக்கிறது? ஏன் ஒளியணும்? இப்ப எதுக்கு ஒளியணும் நீ? ஒளிஞ்சுக்கிறது? ஏய், ஐயோ,
இதெல்லாம் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. பின்னாடி உங்க தங்கச்சி மகன் வருவான், அவன் வந்து கேட்டானா இல்லன்னு சொல்லிடுங்க. நான் இல்லன்னு நானே எப்படிமா சொல்றது? இடிச்சன தெரியுமா? காமெடி பண்ணிக்கிட்டு. தமிழ் பையன் வந்து அத்தை எங்கன்னு கேட்டானா நான் இல்லன்னு சொல்லுங்க, புரியுதா? மண்டை பூரா மண்ணாங்கட்டிய வச்சுக்கிட்டு. ஐயோ, ஏமா நீ செருப்ப கையில எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையற? என்ன நானே அடிச்சுக்கிறதுக்கு. உங்களுக்கு பொண்டாட்டிய வாச்சேன் பாத்தீங்களா, அதுக்கு தான். என்னமாச்சு? யோ, இங்க பாரியா, உங்க தங்கச்சி மகன் வந்து கேட்ட உடனே நியாயஸ்த மாதிரி உண்மையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்களை. அப்புறம் உங்க கண்ணு முன்னாடி உங்க தங்கச்சி பையனை வண்டையா திட்டுவேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? இருந்துச்சுன்னா போட்டு கொடுங்க, இல்லன்னா வாயை முடிக்கிட்டு தெரியலன்னு சொல்லுங்க, புரியுதா? ஐயோ, இது வேறயா? என்ன பண்றது? அத்தை அத்தை வா தமிழ். மாமா, அத்தை எங்க? ஐயோ, இவர் ஒரு லூசு. இல்லன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. மாமா, உங்களை தான் கேட்குறேன், அத்தை எங்க? என்னப்பா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா தமிழ்? மாமா, அத்தை உள்ளதா இருக்காங்க, கூப்பிடுங்க உங்களை. இல்லப்பா. போய் சொல்லாதீங்க. இல்லன்னு இருந்தா நான் கேட்டப்போ இல்லன்னு சொல்லிருக்கணும். ஏன் இப்படி தடுமாறுறீங்க? நீ கோமா வந்தியே, அதான். கோவமா இல்ல மாமா, கொலை வெறியில இருக்கேன். நகருங்க. தமிழ். அத்தை அத்தை தமிழ். அத்தை தமிழ். அத்தை என்னப்பாச்சு? என்கிட்ட சொல்லுப்பா. மாமா, அத்தை குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் பல தடவை ஆன் பண்ணிட்டேன், அதையும் மீறி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தெரிஞ்சவே மாட்டாங்களா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். அத்தை அத்தை மாமா, அத்தை எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. நான் இப்போ. தமிழ், என்னப்பா என்கிட்ட சொல்லக்கூடாது, என்ன பிரச்சனைன்னு? மாமா, போய் சொல்லாதீங்க. வர வர நீங்களும் அத்தை மாதிரி மாறிட்டு வரீங்க. ஒழுங்கா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவ இங்க இல்லப்பா. அத்தை, நீங்க வெளியே வரீங்களா, நான் உள்ள வரட்டுமா? மேலே ஏறி ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். அத்தை தமிழ், எப்பப்பா வந்த? என்னப்பா? தப்பு மேல தப்பு பண்றீங்க அத்தை. முதல்ல இந்த மாதிரி நடிக்கிறது நிப்பாட்டுங்க. இல்லப்பா, பேசாதீங்க. நான் ஃபோன் பண்ற பையன் எடுக்கல. இல்லப்பா, அது திடீர்னு போன் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. ஏமா, காலையில தானே சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன், மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னப்பா சொன்ன? மகாபலிபுரத்துல நடந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதோட விட்டுருங்க, வேற யாருக்கிட்டே சொல்லாதீங்க சொன்னேனா இல்லையா? ஆமாப்பா, சொன்னப்பா. அப்புறம் எது கார்த்திகிட்ட சொன்னீங்க? இல்லப்பா, நான் எதுவும் சொல்லலையே. சொன்னீங்கன்னா அப்படியே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லப்பா, அது வந்து தெரியாம. உங்களால அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இப்ப புருஷன் முன்னாடி வாழாம இருக்காங்க. அட கடவுளே, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணுவியா நீ? தமிழ்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப கார்த்திகிட்ட வேற சொல்லியிருக்க. மேடம் மேடம் சொல்லிட்டு தெரியுறீங்களா? சந்திரகலா மேடம், அவங்க கிட்டே நீங்க உண்மையா இல்ல. உங்க குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செஞ்ச எங்க கிட்டே நீங்க உண்மையா இல்ல. இப்படி யாருக்கிட்டயுமே உண்மையா இல்லாம நீங்க என்னதான் சாதிக்க போறீங்க? நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, நானும் சந்திரகலா மேடமும் பேசிக்கிட்டு இருந்ததை கார்த்திக் கேட்டுட்டான்பா. என்கிட்ட வந்து என்ன பேசுனீங்கன்னு துருவி துருவி கேட்டான். அதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன்பா. என்ன மன்னிச்சிருப்பா. இத்தனை நாள் நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் உங்களால எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சு, அப்புறம் தாய் மாமா பொண்டாட்டி அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்க மேடத்துக்கிட்டே சொல்லி வைங்க, உங்க ரெண்டு பேரால எங்க வீட்டுல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட அவ்வளவுதான். அடுத்த தடவை சொல்லிட்டுல இருக்க மாட்டேன். ஏன் கீதா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வாய முடிட்டு போய் அந்த பக்கம். நல்லா இருக்கு.
தேங்க்ஸ் பேபி. ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னியே பேபி. அதைத்தானே என்கிட்ட இருந்து எதிர்பார்த்த. ஆமா, உங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் மாறவே மாட்டாங்களா? உங்க அம்மாவோட ரூட்ல எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குல்ல? Your mother is a very good planner, வசு. பொண்ணோட மகாபலிபுரத்துக்கு அனுப்பி வச்சா கல்யாணம் நடந்துரும்னு நினைச்சாங்க இல்ல? இப்போ எங்க அண்ணன்ட்ட சொல்லி உன் கூட நல்லபடியா சேர்ந்து வாழ ரெக்கமெண்ட் பண்றாங்களா? எங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண உங்க அம்மாக்கு தெரியவே தெரியாதா? இல்ல பேபி, மாமா வசு, நீங்க எல்லாம் சொல்லாம அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? பேபி நான் சொல்றது ஒரு நிமிஷம். ப்ளீஸ் ஷட் அப் வசு, லெட் மீ ஃபினிஷ். இத பத்தி பேசாதீங்க, என் பெட்ரூம் பக்கம் எட்டி பார்க்காதீங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேனா இல்லையா? அது ஹார்ஷா சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமே இப்படி பண்ண நான் என்ன பண்றது? மகாபலிபுர விஷயத்துல எங்க அம்மா கிட்ட அசிங்கப்பட்டேன். இந்த விஷயத்துல எங்க அண்ணன் முன்னாடி கூனி குறுக்கி நிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லி இன்னும் என் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடைபெறவில்லை என்று சொல்லி போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்லு. சரியா? நல்லா இருக்கும். உங்க அம்மா தான் நிறைய செலவு பண்ணுவாங்களே, ஹோர்டிங் கட் அவுட் எல்லாம் வைக்க சொல்லிரு. ஏன் முடிஞ்ச டிவில கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லிரு. ப்ளீஸ் பேபி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அம்மா பண்ணது தப்புதான். உங்க அம்மா மட்டும் தப்பு பண்ணிருந்தாங்கன்னா நான் ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனா நீயும் கூட இருந்த பாத்தியா, அதத்தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அதுக்கு எனக்கு மன்னிப்பே இல்லையா பேபி? நான் பண்ண தப்புக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் தண்டிக்க போறேன்? We made a mistake. அதுக்கு மன்னிப்பே கிடையாதா? எப்படியாவது உன்னை சமாதானப்படுத்தணும் தான் மாமா மூலமா உன்கிட்ட பேசினாங்க. மாமாவே தான் என்கிட்ட வந்து பேசினாரு. நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு, உங்க பிரச்சனைய சரி பண்றேன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் பண்ண தப்பெல்லாம் நீ மன்னிச்சிட்ட மாதிரி அப்பவே எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். மாமா சொன்னா நீ கேட்காம இருக்க மாட்டேன்னு நான் நம்பினேன். அதத்தான் நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா உனக்கு? இன்னைக்கு கூட எங்க அண்ணன் கிட்ட சரிண்ணே நீங்க சொல்ற மாதிரி கேட்கறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்க அண்ணன் பேச்ச கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஏன்னா நீங்க பண்ணது சாதாரண தப்பு இல்ல. இல்ல வசு, இவ்வளவு சீக்கிரம் என்னால இதை மறந்துட முடியும்னு எப்படி நினைக்கிறீங்க? அப்போ நான் சாகுற வரைக்கும் நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா? என்கிட்ட சிரிச்சு 2 வார்த்தை பேச மாட்டியா? அப்ப நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சா? வசு, சும்மா உளறத வசு. நீ பண்ணது பெரிய தப்பு. என்னால அத அவ்வளவு ஈஸியா மறக்க முடியல. இதுக்காக எல்லாம் நான் உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் உன்னை காதலிச்சது போய் இல்லை. நீ பண்ண தப்ப மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இது சுத்தமா வேணான்னு தூக்கி எறிகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் இல்லை. Because you're my love, you're my life. அதை என்னைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க பண்ண தப்ப மறக்க தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வசு. ஆனா நீங்க அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நான் மறக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சொல்லு கார்த்தி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. முதல்ல இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் நம்ம 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்றத பப்ளிசிட்டி பண்றதை நிறுத்துங்க. This is our personal life. இது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, இதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து கேட்டாலும் நாம சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லு. சரியா? திரும்ப திரும்ப இதை பத்தி பேசுறது எனக்கு ஆக்வர்டா இருக்கு வசு. இனிமே இது சம்பந்தமா யார் வந்து பேசினாலும் நல்லா இருக்காது. புரியுதா? புரியுது பேபி. நீ எப்ப சொல்றியோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட சிரிச்சு மட்டுமாவது பேசுவியா? கட்டி பிடிச்சி சந்தோஷமா குடும்பமே நடத்துவேன். அதை நீங்க நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. இங்க பாரு, நீங்க நினைக்கிற ஸ்பீடுக்கெல்லாம் என்னால மனசு மாற முடியுமான்னு தெரியல. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். I'll do my best. அவ்வளவுதான்.